நண்பா, எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நம்ம சேனல் நண்பா இன்றைக்கி ஒரு நம்பர் கொடுத்தேன். அதே மாதிரி கமெண்ட் பண்ண எல்லா நம்பருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா. அதில் ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்து அத்தனை 2 கொடுத்துருந்தீங்க. அதை பார்த்து எல்லா நம்பரும் வின்னிங் எடுத்துப்பாங்க நம்புகிறேன். வின்னிங் வாங்க எல்லா நம்பரும் வாழ்த்துக்கள் சரிங்களா. அதேமாதிரி இன்றைக்கி நம்ம என்ன கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா சரிங்களா 40 இது திருப்பி 04 ஏசிபிசி சரிங்களா. அதேமாதிரி 42 இது திருப்பி 24 இந்த நம்பர் தான் நம்ம ஏசிபிசி ட்ரை பண்ண சொல்லியிருந்தேன். அது 40 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஆனால் 42 24 சப்போர்ட்லேருந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா 24 பாஸ் பிசி சரிங்களா. நம்ம பிசிக்கு 24 பாஸ். யாராச்சும் வின்னிங் வாங்கி கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த 40 இந்த 5 மட்டும் சரிங்களா. இந்த 40க்கு இந்த 5 சரிங்களா. அந்த 0 பவர் 5 மட்டும் நம்ம எடுத்துனோம்னா இன்றைக்கி ஒரு ஃபுல் வின்னிங் நம்மளுக்கு அருமையான வின்னிங் இருக்கும். நான் நேற்று நண்பா 402 தான் சரிங்களா. அதாவது எப்படினாலுமே 402 தான் இந்த நம்பர் தான் ஒரு பாக்ஸ் பண்ணியிருக்கோம். அது பண்ணியிருந்தாலுமே நம்மளுக்கு பிசி தான் வின்னிங் இருக்கும். அதனால தான் நான் ஏசிபிசிக்கு இந்த நம்பருக்கு பிரித்து கொடுத்தேன் சரிங்களா. இது மாதிரி பிரித்து கொடுக்கும்போது நமக்கு பிசி இன்னைக்கு 24 பாஸ் ஆகிடுச்சு. யாராச்சும் வின்னிங் வாங்கியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கப்பா சரிங்களா. சரி வாங்க. அதே மாதிரி வின்னிங் வந்துச்சு நம்ம. அதே மாதிரி வின்னிங் கொடுத்துட்டோம் பார்த்துக்காங்க. நாளைக்கு பம்பரோட வின்னிங் நம்ம அருமையாக தட்டி தூக்கியாச்சு. நாளைக்கு எனக்கு என்ன டவுட்னா இது யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. அதாவது இன்றைக்கி விழுந்த இங்கே ஒரு 6 நம்பர் இருக்குல்ல, இந்த 6 நம்பர்லேருந்து கணக்கு போடுறதா இல்லை அது பம்புறதுனால நம்ம இங்கே இருக்கிற ஒரு 6 நம்பர்லேருந்தே கணக்கு போட்டு நம்பர் எடுக்கிறதா சரிங்களா. அது ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நாளைக்கு எந்த கம்பெனி ஆடுது சரிங்களா. நாளைக்கு பார்த்தீங்கன்னா 50-50 காலினா ப்ளஸ் தான் சரிங்களா. இது எந்த கம்பெனி ஆடுதுன்னு நம்ம கமெண்ட் போடுங்க. எப்படி அதாவது இந்த உளுந்து ரிசல்ட்னு நம்ம கணக்கு போட்டு வரதா இல்லை இதோடையுமே கணக்கு நிறுத்திக்கிறதா சரிங்களா. இது மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. நம்ம பம்பருக்கு நம்ம வேறு சேட்டு தான் இந்த மான்சூன் சரிங்களா. மான்சூன் நம்பருக்கு வேறு சேட்டு எடுத்து அதில் கணக்கு போட்டு நம்பர் கொடுத்துருந்தேன் சரிங்களா. வின்னிங் கொடுத்தாச்சு சரிங்களா. அதே மாதிரி எனக்கு பிசி வின்னிங் அருமையான வின்னிங். யாராச்சும் எனக்கு ஒரு 50-100 சரிங்களா கொடுக்குற விருப்பம் கொடுக்குற நண்பர் பார்த்திங்கன்னா 89 25 63 62 44 சரிங்களா. இந்த நம்பருக்கு ஜிபேவோ ஃபோன்பேவோ உங்களால் முடிஞ்ச 50-100 சரிங்களா. என்னால் வின்னிங் வாய்ந்த நண்பர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த நம்பருக்கு ஒரு 100-50 அனுப்பிவிடுங்க. எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. சரி வாங்க நாளைக்கு உண்டான கெஸ்ஸிங்குள்ளே போகலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இது ஒரு நம்ம கொஞ்சம் ஸ்கிப் பிடிக்காம பண்ணணுமா அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கும் புரியும் சரிங்களா. நம்ம 9 இருக்குல்ல, இங்கே இருக்கிற 9 இந்த 9 பவர் 4, இங்கே இருக்கிற 1க்கு பவர் 6, இங்கே இருக்கிற 5க்கு பவர் 0, இங்கே இருக்கிற 3க்கு பவர் 8, இங்கே இருக்கிற 9க்கு பவர் 4, இங்கே இருக்கிற 9க்கு பவர் 4, இங்கே இருக்கிற 2க்கு பவர் 7, இங்கே இருக்கிற 3க்கு பவர் 8, இங்கே இருக்கிற 2க்கு பவர் 7 சரிங்களா. நம்ம எல்லாமே பவர் தான் மார்க் பண்ணியிருக்கேன் சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 9க்கு பவர் 4 எடுத்துக்கிறோங்களே, அதுக்கு முன்னாடி இருக்கிற பி போர்டு சரிங்களா. இந்த பி போர்டு இதுக்கு பவர் எடுங்க சரிங்களா. இந்த பவர் எடுத்து இதுக்கு 5க்கு பவர் பார்த்தீங்கன்னா 0 வருமா. இந்த வர நம்பர் எடுத்து வந்து இங்கே மைனஸ் பண்ணுங்கள் புரியுதுங்களா. மைனஸ் பண்ணிங்கன்னா ஒரு நம்பர் கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நெக்ஸ்ட் டே ரிசல்ட்டில் இங்கே 4 இங்கே மெயின் சரிங்களா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. 5க்கு பவர் பார்த்தீங்கன்னா 0ன்னு எடுத்தோம்னா சரிங்களா. 0 எடுத்தோம்னா இங்கே 6 இருக்குது. இப்போ 6 மைனஸ் அதாவது இங்கே 0 சரிங்க. மைனஸ் பண்ணோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 6 இல்லைன்னா 1. இங்கே பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் பாஸ். இங்கே பார்த்தீங்கன்னா மெயின். இப்போ அதே மாதிரி இங்கே 4 இருக்குது. நம்ம ஏற்கனவே நம்பர் 0 இருக்குது சரிங்களா. இப்போ 0 இருக்கும்போது நமக்கு பி போர்டு வேணாம். ஏன்னா 0 வந்துச்சு. அப்போ இருக்கும்போது நம்ம 0 தான் ஆல் போர்டு விளையாடிக்கணும். அதே மாதிரி பி போர்டுக்கு 0 பாஸ் அதாவது மெயின். இப்போ அதே மாதிரி இங்கே இருக்கிற பி போர்டு பார்த்திங்கன்னா இங்கே 1 இந்த 1க்கு அதாவது 6க்கு பவர் 1. இப்போ மைனஸ் பார்த்திங்கன்னா 8ல் 1 போச்சுன்னா நம்மளுக்கு 7 2 அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் பாஸ் பவரில். அடுத்து பார்த்திங்கன்னா 0 பவர் 5 இந்த 4ல் 5 மைனஸ் பண்ணிங்கன்னா 1. அப்போ 1க்கு பவர் 6 இது 2 ஏதாச்சும் ஒரு நம்பர் நீங்கள் பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் பாஸ் இங்கே 6 பாஸ். இப்போ இங்கே பவர் அண்டு மெயின் சரிங்களா. இப்போ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 0 இருக்குது சரிங்களா. இந்த 0க்கு பவர் எடுத்தால் 5
5 மைனஸ் பண்ணிங்கன்னா இந்த 4 மைனஸ் 5 பண்ணிங்கன்னா 1 1க்கு பவர் பார்த்திங்கன்னா 6 இருக்கும் நம்பர் பார்த்திங்கன்னா பவர். அதே மாதிரி இங்கே 1 இருக்குது பி போர்டில், இந்த 1க்கு பவர் 6, இங்கே பார்த்திங்கன்னா 7 இருக்குது, இந்த 7ல் 6 போனோம் சரிங்களா. 1 1க்கு பவர் 6, அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் பாஸ், இங்கே மெயின் சரிங்களா. இப்போ பி போர்டில் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே பார்த்திங்கன்னா 6 இருக்கும் சரிங்களா. இங்கே 6 பவர் நம்பர் 1, அப்போ இங்கே பார்த்திங்கன்னா 3 பவர் 8 எடுத்துகிட்டு மைனஸ் பண்ணிடலாம் சரிங்களா. 1ல் 8 போனால் 7 பவர் 2 சரிங்களா. இதில் ஏதாச்சும் ஒரு நம்பர் இங்கே பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் பாஸ் மெயின். இப்போ அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட் நம்பர் பார்த்திங்கன்னா 7 பவர் எடுத்துகிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி ரிசல்ட் பார்த்திங்கன்னா பி போர்டில் 2 இருக்குது, 2க்கு பவர் 7, இது 2 மைனஸ் பண்ணிங்கன்னா 0 பவர் 5, இது நெக்ஸ்ட் டே ரிசல்ட் சரிங்களா. இப்போ 0 5 சரி நாளைக்கு வரணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது பி போர்டு சி போர்டு மட்டும் தான் ஆடுறாங்க பார்த்துக்கணும்பா. நம்ம கட்டம் போடுறது எல்லாமே பி போர்டு சி போர்டு மட்டும் தான் கட்டம் போர்டு இருக்கேன், ஏ போர்டு கட்டம் போடல. அப்படி இருக்கும்பொழுது நாளைக்கு இந்த 0 5 சரிங்களா, 0 இல்லைன்னா 5 பி போர்டு சி போர்டு ஆல் போர்டு கலருங்கள் சரிங்களா. ஆல் போர்டு கலர் நண்பர்களும் இது டார்கெட் பண்ணிக்கோங்க. பி போர்டுக்கும் சி போர்டுக்கும் 5 ஆல் போர்டு கலருங்கள். அதே மாதிரி நாளைக்கு இந்த 0 கூட கேன்சல் பண்ணிட்டு இந்த 5 சரிங்களா. பி போர்டுக்கும் சி போர்டுக்கும் 5 ட்ரை பண்ணுங்கள், வின்னிங் வர்றது நிறைய வாய்ப்பு இருக்குது சரி நண்பா. சரி வாங்க நாளைக்கு கொண்டாடி இன்னொரு நம்பர் பார்க்கலாமா. இப்போ நம்ம வீடியோ ஸ்கிப் படிக்காமல் பண்ணணும்பா, ஏன்னா யூடியூப்ல எனக்கு எந்த ஒரு பணம் தரதில்லை, அதனால் வீடியோ ஸ்கிப் படிக்கிறதுனால உங்களுக்கு தான் லாஸ் சரிங்களா. நான் எந்த மாதிரிலாம் மேக்ஸ் போடணுமோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு எது தெரிஞ்சால் தான் நம்ம வீடியோ வளரணும் கூட நீங்கள் வின்னிங் எடுக்கலாம் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 பாக்ஸ் போட்டுருக்கேன் சரிங்களா. இந்த 2 பாக்ஸ் நம்பர் பாருங்கள் 06 06 சரிங்களா. இது ரெண்டும் ப்ளஸ் பண்ணுங்கள். அப்போ இது ரெண்டும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 0 + 6 பார்த்திங்கன்னா 6, இது 0 + 6 பார்த்திங்கன்னா 6, இது மைனஸ் சரிங்களா. இப்போ புரியுதுங்களா. இது மைனஸ் பண்ணிக்கங்க, வர நம்பரும் மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிங்கன்னா 0, இது மைனஸ் பண்ண நம்பர் 0வா. அப்போ அடுத்த நாள் ரிசல்ட் 0 இல்லைன்னா 5ன்னு வந்துருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா 0 பாஸ் ஆகிருக்கும் மெயின். இப்போ அதே மாதிரி இந்த 2 நம்பரையும் ஏபி ரெண்டும் ப்ளஸ் பண்ணுவோம். இப்போ 2 நம்பர் ப்ளஸ் பண்ணும்போது நண்பா 12 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 3 சரிங்களாம்மா. இது 2 இது ஏபி ப்ளஸ் பண்ணால் 8, இப்போ -8. அப்போ ஈஸ்கோட் பண்ணோம்னா 8ல் 3 போனால் 5, 5க்கு பவர் நம்பர் 0, இந்த 2 ஏதாச்சும் ஒரு நம்பர் நெக்ஸ்ட் டே ரிசல்ட் இருக்கணும். இது நம்பர் 0 சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா பவர் இருக்குது சரிங்களா. பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட் நம்பர் 2 நம்பர் பார்த்தீங்கன்னா 5 4, இது 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 9. அப்போ ஏபி சரிங்களா. ஏபியில் 80 இருக்குது, அப்போ நம்மளுக்கு 8, அப்போ -8. 9ல் 8 நண்பா 1 1க்கு பவர் 6, இந்த 2ல் ஏதாச்சும் ஒரு நம்பர் நெக்ஸ்ட் டே வரணும். பார்த்திங்கன்னா 1 6 நம்மளுக்கு பாஸ். இங்கே பவர்லையும் இருக்குது, இங்கே மெயின் இருக்குது சரிங்களா. 2 நம்பர் இருக்குது. இப்போ அதே மாதிரி இங்கே 2 நம்பர் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 2 சரிங்களா 2. அதே மாதிரி ஏபிள் பார்த்திங்கன்னா 7 + 1 பார்த்திங்கன்னா 8, அப்போ -8. அப்போ 8ல் 2 போனால் 6, 6க்கு பவர் 1, நெக்ஸ்ட் டே ரிசல்ட் 6 1 வந்து இருக்கணும் சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் டேஸில் பார்த்திங்கன்னா 6, இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெயின் வந்து இருக்குது சரிங்களா மெயின். இப்போ அதே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அதாவது ஒய் போர்டையும் டி போர்டு பார்த்திங்கன்னா 8 இருக்குது, இது 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 8 -3 போட்டுக்கலாம். இப்போ ஏ போர்டையும் பி போர்டையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 9, இந்த 3 + 6 பார்த்திங்கன்னா 9, இப்போ 9, இது மைனஸ் பண்ணிங்கன்னா 1 1க்கு பவர் 6, இந்த 2ல் ஏதாச்சும் ஒரு நம்பர் நெக்ஸ்ட் டே ரிசல்ட்டு. இதுனா 1ஆம் நம்பர் மெயின், இப்போ 1ஆம் நம்பர் மெயின் சரிங்களா. இப்போ அடுத்தது எக்ஸ் போர்டையும் டி போர்டையும் பாருங்கள், இல்லை ஒய் போர்டையும் டி போர்டு பார்த்திங்கன்னா 2 3, இது 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 5 சரிங்களா. 5 -3 போட்டுக்கலாம். இப்போ ஏ போர்டையும் பி போர்டு பார்த்திங்கன்னா 9, 7 + 2 9, அப்போ 9, இது 2 மைனஸ் பண்ணிங்கன்னா 4 4க்கு பவர் 9ன்ட்டு ஏதாச்சும் ஒரு நம்பர் கிளிக் ஆகணும். இங்கே பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் ஏ போர்டு வந்து பாஸ் ஆகிருக்கும். 4ஆம் நம்பர் ஏ போர்டு இது பார்த்தீங்கன்னா மெயின், ரொம்ப மெயின். இப்போ அதே மாதிரி நாளைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 8 5 இருக்கும் சரிங்களா. 8 + 5 பார்த்தீங்கன்னா 13 13 நண்பா. 8 + 5 13, 8 + 5 பார்த்தீங்கன்னா 13, 13 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணா 4 -3 போட்டுக்கலாம். இப்போ ஏபி சரிங்களா. ஏபியில் 4 7 இருக்குது, 4 7 11 11 நண்பா 2 சரிங்களா. இப்போ 2 இது மைனஸ் பண்ணிங்கன்னா
2ன்னு கிடைக்குமா? இப்போ 2 2க்கு பவர் 7 நம்ம நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு 2 7 இது எந்த போர்டுக்கு வரும்னா சரிங்களா, நாளைக்கு நம்மளோட கெஸிங் கரெக்டாக இருந்தால் இந்த 2 7 வந்தால் சரிங்களா, என்னோடய கெஸிங் கரெக்டாக இருந்தால் நாளைக்கு இந்த 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது சரிங்களா. நாளைக்கு 2 7 ஏ போர்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் பி போர்டுக்கும் சி போர்டுக்கும் சொல்லிட்டேன் 5ன்ட்டு இந்த 2 7 சரிங்களா. இப்போ இன்னொரு மெத்தடில் இன்னொரு நம்பர் இங்கே இருக்கிற நம்பர் பாருங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் நம்பர் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பர் சரிங்களா, இது ரெண்டுமே மைனஸ் பண்ணிக்காங்க சரிங்களா. இப்போ இங்கே 1 இருக்குது, இங்கே 7 இருக்குது, மைனஸ் பண்ணிங்கன்னா 6, இப்போ 6 இங்கே பார்த்தீங்கன்னா மெயின், இங்கே 5 இருக்குது, இங்கே 0 இருக்குது, மைனஸ் பண்ணிங்கன்னா 5 0 தான் வரும் சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா 0, இங்கே பவர் சரிங்களா, 5 இதை கிடைக்கும், மைனஸ் பண்ணனா பவரு. இப்போ இங்கே 3 இருக்குது, இங்கே சி போர்டில் 1 இருக்குது, நம்ம 3 சி போர்டில் 1 இருக்குது, மைனஸ் பண்ணிங்கன்னா 2 இப்போ மெயின். இப்போ இங்கே 9 இருக்குது, சி போர்டில் 2 இருக்குது, மைனஸ் பண்ணிங்கன்னா 7 மெயின். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9, லாஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 6, 9ல் 6 போனால் 3, இங்கே பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் மெயின் அண்டு பவர் சரிங்களா. இங்கே பவரு அண்டு மெயின் 2 நம்பர் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, சி போர்டில் பார்த்தீங்கன்னா 8 இருக்குது, இது 2 மைனஸ் பண்ணிங்கன்னா 6, அப்போ 6க்கு 1ன்ட்டு பவர் இருக்குது, இப்போ பவரு. இப்போ இங்கே 3 இருக்குது ஃபஸ்ட் நம்பரு, சி போர்டில் பார்த்தீங்கன்னா 1 இருக்கும், இது 2 மைனஸ் பண்ணிங்கன்னா 3ல் 1 போச்சுன்னா 2, இந்த 2க்கு பவர் சரிங்களா. அதே மாதிரி இந்த சி போர்டில் ஃபஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 2, சி போர்டில் பார்த்தீங்கன்னா 8, இது மைனஸ் பண்ணிங்கன்னா 6, 6க்கு பவர் 1, இந்த 2 நம்பர் நாளைக்கு ஒரு நம்பர் ஹிட் ஆகணும் சரிங்களா. 6 1 நாளைக்கு ஹிட் ஆகணும். இப்போ இது என்னுடைய கெஸிங் கரெக்டாக இருந்தால் இந்த 6 1 வர மாதிரி இருந்தால் இப்போ 721 இப்படி எடுத்தோம் 271. அதே மாதிரி இந்த மாதிரி டபுள்ஸ் ஆனாலே சொல்லியிருப்பேன் சரிங்களா. நம்ம இந்த மாதிரி டபுள்ஸ் வந்தாலே 7 2ன்னு 7க்கு பவர் 2 அப்படி வந்தால் இங்கே இருக்கிற 6ல் தான் ஒரு நம்பர் மைனஸோ ஒரு நம்பர் ப்ளஸ்ஸோ சரிங்களா ஆகி இல்லை அதே நம்பர் பவரு அதே நம்பர் சரிங்களா அப்படி வரணும். அப்போ நம்மளோட கணக்கு கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்தால் பி போர்டுக்கு தான் சரிங்களா, பி போர்டுக்கு தான் 1 இல்லைனா 6ன்னு வரணும். அப்போ ஏ போர்டுக்கு சரிங்களா, ஏ போர்டுக்கு 7, அப்போ சி போர்டுக்கு 5 சரிங்களா, சி போர்டுக்கு 5 வரணும். நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு எந்த நம்பர் தான் இருக்குது நண்பா. நாளைக்கு அதிகமாக யாரும் ப்ளே பண்ணாதீங்க, ஏன்னா நாளைக்கு எந்த நம்பர்லேருந்து கணக்கு எடுப்பான்னு நம்மளுக்கே தெரியாது. ஒருவேளை இன்றைக்கி விழுந்த ரிசல்ட் பம்பர்லேருந்து கணக்கு எடுப்பானா இல்லை சிறுசக்தி இருக்குல்ல 426 அதிலேருந்து கணக்கு எடுப்பானான்னு தெரியல சரிங்களா. நாளைக்கு எந்த கம்பெனி ஆடுதுன்னே தெரியல. நாளைக்கு 50-50 ஆடுதா இல்லை கார்னே ப்ளஸ் ஆடுதான். 50-50 ஆடுதா ரிசல்ட்டு மொத்தமாகவே சேஞ்ச் ஆகும் சரிங்களா. கார்னே ப்ளஸ் ஆனால் கூட நம்மளுக்கு சிறுசக்தியிலேருந்து கணக்கு எடுத்து வச்சாங்கன்னா இந்த நம்பர் கணக்கு வரும் சரிங்களா. அதே மாதிரி இந்த மான்சூன் பம்பர் அதை வந்து கணக்கு எடுத்தோம்னா நம்ம சி போர்டு 5 ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்ம அதனால் மிஸ்ஸே ஆகாது சி போர்டுக்கு. நாளைக்கு ஆல் போர்டு சி போர்டு சொல்லிட்டேன் சரிங்களா, 5 தான். நாளைக்கு நம்ம கொடுக்குற நம்பர்லாம் பார்த்திங்கன்னா மிஸ்ஸே ஆகாது சரிங்களா. மிஸ் ஆகாது நான் சொல்கிறேன், ஆனால் இருந்தாலும் உங்கள் கணக்கு இருந்தால் மட்டும் எடுக்காங்கப்பா சரிங்களா. இது ஒன்றும் கன்ஃபார்ம் இருக்கிறது கெஸ்ஸிங் மட்டும்தான். இப்போ நான் ஏ போர்டுக்கு கொடுக்குற நம்பர் பார்த்திங்கன்னா நான் 7 சரிங்களா. ஏ போர்டுக்கு 7 நண்பா. இப்போ பி போர்டு சரிங்களா, பி போர்டுக்கு 1 வரலாம் இல்லைனா 6ன்னு வரலாம், அது உங்களோட கெஸ்ஸிங் தான் நண்பா. அதே மாதிரி சி போர்டுக்கு சரிங்களா, சி போர்டுக்கு 5. இந்த நம்பர் பார்த்திங்கன்னா 715 765 இந்த 2 நம்பர் தான் இருக்குது. இதுலேயும் நம்ம சுருக்கமாக சொல்கிறோம்னா 715 சரிங்களா. அது மட்டும்தான். 6 கூட அவங்க கணக்கில் இருந்தால் எடுத்துக்காங்க. ஆனால் இருந்தாலுமே பி போர்டுக்கு அதாவது 30 ரூபா, அதாவது நம்ம இந்த சேனல் பொறுத்த வரைக்கும் 30 ரூபாய்க்கு மட்டும்தான் வின்னிங் சரிங்களா. அதனால் இருக்கும்போது நாளைக்கு ஆல் போல் விளையாடுறது சி போர்டுக்கு டார்கெட் பண்ணிக்கோங்க. 5ன்னு இருக்குது, அது ஆல் போல் ஆடுறது உங்களோட விருப்பம் சரிங்களா. நாளைக்கு ஆல் போர்டுக்கு 5 தான். அதேமாதிரி 715 765 சரிங்களா. அதேமாதிரி நண்பா பிசிக்கு மட்டும் சரிங்களா. அதாவது எப்படின்னா இந்த 5 கன்ஃபார்ம் வந்துடும். அப்படி இருக்கும் பொழுது 15 65 இன்னொரு நம்பர் நண்பா. ஒரு வேளை மான்சூன் ரிசல்ட்லேருந்து மேக்ஸ் எடுத்து கணக்கெடுத்து வச்சானா சரிங்களா, 35 85 நம்ம இதுவே திருப்பினீங்கன்னா
51, 56, 53, 58 சரிங்களா. நம்ம இது 58 இதுதான் நம்ம ஏசிபிசி சரிங்களா. அதாவது ஏபி பிசிக்கு ஏசிக்கு சரிங்களா. இந்த நம்பரு நம்ம அதாவது மான்சூன் பம்பர்லேருந்து மேக்ஸ் எடுத்தானா 3 8 ஒரு நம்பர் வரும் சரிங்களா. அதே மாதிரி அதிலேருந்து எடுக்க மாட்டான் அப்படின்னா சிறுசேக்ஷன் தான் நம்பர் எடுப்பான் அப்படின்னா இந்த ஏ போர்டுக்கு 715 765 ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை அதிலேருந்து எடுத்தாங்கன்னா ஏசிபிசி மட்டும் நம்ம கேம் ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா. 3 டிஜிட்டல் வேணாம். நாளைக்கு 3 டிஜிட்டல் விளாட்ற நண்பர்களுக்கு தயவுசெய்து சொல்லிக்கிறேன், 3 டிஜிட்டல் வேணாம். இந்த நம்பர் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஏசிபிசிக்கு மட்டும் 15 51 65 56 35 53 85 58 சரிங்களா. இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். என்னால் முடியும், நான் ஒரு 200 ரூபாய்க்கு நம்பர் போடுவேன் அப்படி ஒரு நம்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த 715க்கும் 765க்கும் ஒரு நம்பர் ஒரு செட்டு வச்சு பாருங்கள் சரிங்களா. இது நம்ம முழுக்க கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. அதே மாதிரி இன்றைக்கி யாராச்சும் வின்னிங் வாங்கியிருந்தா சரிங்களா, நம்ம சேனலை பார்த்து வின்னிங் நம்பருக்கு நான் நம்பர் சொல்லியிருக்கேன். அதுக்கு உங்களால் முடிஞ்சது சரிங்களா. ஏன்னா எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எவ்வளவோ நம்பர் எடுத்து தான் நம்ம அதை நம்பர்லாம் குறுக்கி ஒரே ஒரு நம்பர் 2 நம்பர் தரேன் சரிங்களா. நாளைக்கு பாருங்கள் 715 765 உங்களால் முடிஞ்சாங்களா ஒரு 50 100 உங்களால் முடிஞ்ச சரிங்களா. இது வந்து யாரும் கட்டாயப்படுத்தலை, இருக்கிறவங்க அனுப்பிவிடுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல சரிங்களா. சரி வாங்க, நாளைக்கு நான் கெஸ்ஸிங் நாளைக்கு வின்னிங் வரட்டும். நாளைக்கும் அருமையான வின்னிங் வரும் நான் எதிர்பார்க்குறேன் சரிங்களா. சரி நண்பா, நான் சேனல் இன்னும் இப்படிக்காம பார்த்த நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சரிங்களா. சரி நண்பா, தேங்க் நண்பா.